மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 5ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம், வேர்ல்ட் மிட்வைஃப் டே, அதாவது பிரசவ உதவியாளர்கள் தினம் என்று இதை தமிழில் அழைக்கலாம், அல்லது தாதியர்கள் தினம் என்று கூட இதை நாம் அழைக்கலாம். இந்த உலக பிரசவ உதவியாளர் தினத்தை எதற்காக அறிவித்து எதற்காக கொண்டாடுகிறார்கள்? இதை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அதாவது ஒரு காலத்தில் குழந்தை பிறப்பது என்பது மறுபிறப்பு என்பார்கள். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒன்று தாய் இறந்து போய் குழந்தை உயிரோடு பிறப்பது ஒன்று, சில சமயம் குழந்தைகள் இறந்து போய் தாய் மட்டும் உயிரோடு இருப்பது உண்டு. பிரசவ மரணங்கள், அதாவது பிரசவ சமயத்தில் பெண்கள் இறப்பது என்பது ஒரு காலத்தில் மிக மிக பரவலாக இருந்தது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது பிரசவ மரணங்களை குறைப்பதற்காக இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது, வழிமுறைகளை வகுத்தது. அதாவது என்னென்ன காரணங்களுக்காக பிரசவ சமயத்தில் மரணங்கள் நிகழ்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முக்கியமாக மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்பது என்பது இன்றைக்கும் கூட மிகவும் ஒரு பரவலான ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. அதன் மூலமாக தாய் சேய் இறப்பு என்பது பெருமளவு தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டது. அரிதிலும் அரிதாகவே இன்றைக்கு குழந்தை பிறக்கும்போது தாயோ குழந்தையோ இறப்பது என்பது நடக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது என்றால், அதற்கு மிக முக்கியமான காரணம், பெண்கள் கருவுற்றதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவர்களை பராமரிப்பதற்கான, அவர்களுடைய உடல்நலத்தை கவனித்துக் கொள்வதான ஏற்பாடுகளை ஒரு அரசு செய்தது தான். தமிழ்நாடு அரசு, அதுவும் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த செயல் திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. கிராமப்புறங்களில் பெண்களுக்கு அவர்கள் கருவுற்ற காலத்திலிருந்து வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதே போல் மாத்திரைகள், மருந்துகள் இவற்றையெல்லாம் கொடுக்கிற ஒரு நடைமுறையை கலைஞர் கொண்டு வந்தார். அதோடு மட்டுமல்ல, இலவசமாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை, சிசேரியன் போன்ற சிகிச்சைகளை மேற்கொண்டு தாயையும் குழந்தையையும் பாதுகாப்பாக மீட்பதற்கான ஒரு வழிமுறையையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. அதன் விளைவாக தமிழ்நாடு இன்று இந்த பிரசவத்தில் குழந்தைகள் அல்லது தாய் இறக்கிற என்ற ஒரு துயரத்திற்கு பெருமளவு முடிவு கட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி அந்த பெண்கள் கருவுற்ற காலத்திலிருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவர்களை பாதுகாக்கிற அந்த மருத்துவ பணியாளர்களுக்கான ஒரு தினம்தான் இந்த வேர்ல்ட் மிட்வைஃப் டே என்பது. இதில் அவர்கள் தொடர்ச்சியான கவனம், அதே போல் ஒவ்வொரு தாய்மாருக்கும் தனித்துவமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிதல். சிலருக்கு, அதாவது கருவுற்ற அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு தாய் அந்த அன்னையருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இரத்த சோகை போன்ற நோய்கள் இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள், அவற்றை மிக நுட்பமாக கண்டறிவதும் குழந்தையை பாதுகாப்பாக பிறக்கச் செய்வதற்கான அனைத்து வழிவகைகளையும் முயற்சியையும் மேற்கொள்வதும் இந்த தாதியர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா மருத்துவமனைகளிலும் பிரசவத்திற்கான அந்த தாதியர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மரபான முறையின் மூலம் அல்லது இயற்கையான பிரசவம் என்ற பெயரில் மருத்துவ முறைகளை பற்றி கவலைப்படாமல் மேற்கொள்ளப்பட்ட அந்த பிரசவ முறைகள் காரணமாக ஏராளமான பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நவீன மருத்துவத்தின் மூலமாக முறையாக மருத்துவம் பயின்ற தாதியர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதனால் இங்கு தாயும் சேயும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இயற்கை மருத்துவம், இயற்கை பிரசவம் என்ற பெயரில் நாம் மீண்டும் இந்த மரணங்கள் நிகழ்வதற்கு வழிவகுத்து விடாமல் அறிவியல் தந்த கொடைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தினத்தினுடைய செய்தி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காலந்தோறும் மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். நாள்தோறும், நிமிடந்தோறும், நொடிகள் தோறும்
உலகத்தில் குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனால் 1818 மே 5ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தது, ஜெர்மன் நாட்டில் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததால் உலகம் மறுபடியும் புதிதாய் பிறந்தது என்று சொல்ல வேண்டும். அது ஒரு குழந்தையின் பிறப்பல்ல, ஒரு புதிய சமூகத்தின் பிறப்பு, புதிய சிந்தனையின் பிறப்பு, புதிய ஒரு எதிர்காலத்தின் பிறப்பு. அந்த பிறப்புக்கு சொந்தக்காரரான அந்த குழந்தையின் பெயர் கார்ல் மார்க்ஸ். அவர் பிறந்தது மே 5ஆம் தேதி. அவர் வளர்ந்ததற்கு பிறகு அவருடைய சிந்தனைகள் இந்த சமூகத்தை விளக்கவில்லை, சமூகத்தை மாற்றின. பல புதிய சிந்தனைகள், புதிய கோட்பாடுகள் அவருக்கு பின்னால் வந்தன. அவரும் அவருடைய உயிர் நண்பர் எங்கெல்ஸும் சேர்ந்து எழுதிய த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, பொது உடைமை கட்சி அறிக்கை என்பது இன்று வரையில் திருத்தப்பட முடியாத அளவிற்கு மிகச் செம்மையான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதனையெல்லாம் எழுதுவதற்கு முன்பே கார்ல் மார்க்ஸிடம் அப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார்கள். 1835 வருடம், அதாவது அவருக்கு அப்போது 17 வயது, பள்ளி மாணவர். ஒவ்வொருவரும் எப்படி தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை தான் அவர் பின்னால் அவருடைய சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. வெறும் பள்ளி மாணவன் இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமா என்கிற எண்ணம் நமக்கு வரும். கார்ல் மார்க்ஸ் எழுதினார், ஒருவர் காலம் முழுவதும் மிக கடுமையாக உழைப்பார் என்றால் அந்த உழைப்பினால் அவர் மிக புகழ்பெற்ற அறிஞராகலாம், மிகச்சிறந்த கவிஞராகலாம், கலைஞராகலாம், வணிகராகலாம். ஆனால் மிகப்பெரிய மனிதராக ஆகிவிடுவதற்கு அந்த உழைப்பு மட்டும் போதுமானதில்லை. உழைப்பு மட்டும் போதுமானதில்லை என்றால் வேறு என்ன வேண்டும்? உழைப்பு சரிதான், அந்த உழைப்பு தன்னலத்துக்கானது என்பதாக மட்டும் இருக்குமானால் அவர் எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் அந்த உயரம் அளவிற்கு உட்பட்டது, அந்த உயரம் அவருக்கு பின்னால் பேசப்பட மாட்டாதது. எது காலத்தை கடந்தும் நிற்கும்? எவன் ஒருவன் தன்னை இழந்து சமூகத்திற்காக உழைக்கிறானோ அவனே காலங்களால் போற்றப்படுவான் என்று 17 வயதில் எழுதிய இளைஞர் தான் கார்ல் மார்க்ஸ். இந்த சிந்தனை தான் வளர்ந்து பிறகு ஹெகலோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகு, ஃபயர்பேக்கினுடைய கருத்துக்களை படித்த பிறகு, எங்கெல்ஸோடு ஏற்பட்ட நட்புக்கு பிறகு அது மிகவும் செறிவாகவும் மிகவும் கூர்மையாகவும் வெளிப்படுகிறது. ஆனாலும் அந்த பள்ளி மாணவனின் சிந்தனை இப்போதும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. அந்த கட்டுரையிலே கார்ல் மார்க்ஸ் எழுதுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற வேலைகள், சமூகத்துக்காக கொடுக்கிற உழைப்பு, இதுதான் வாழ்வில் வருகிற இன்னல்களை கூட பெருமைகளாக மாற்றும். பலருக்கு வருகிற துயரங்கள் இழிவானவர்களாக அவர்களை மாற்றும். ஆனால் ஒரு பொது நல தொண்டர்களுக்கு வருகிற துன்பங்கள் அவர்களை மேலும் உயர்ந்தவர்களாக நிறுத்தும். அந்த கட்டுரையின் கடைசி வரியை அவர் இப்படி முடிக்கிறார், காலம் முழுவதும் நாம் சமூக மனிதர்களாக வாழ்ந்தால், காலம் முழுவதும் இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்காக நாம் உழைத்தால், நம்முடைய இறுதி நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய சாம்பலில் பெருமக்களின் சூடான கண்ணீர் விடும் என்று அந்த கட்டுரை முடியும். நம்முடைய சாம்பலில் வந்து விடுகிற அந்த கண்ணீர், சூடான கண்ணீர் யாருடையதாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு பெருமக்களின் கண்ணீராக இருக்க வேண்டும். திருக்குறளிலும் கூட அப்படி ஒரு வரி உண்டு, தன்னுடைய தலைவன், தன்னால் போற்றப்படுகிறவன், தான் ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதன் தனக்காக அழுவான் என்றால் இந்த சாவும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் என்று திருக்குறள் சொல்லும். எனவே வாழ்வை பற்றி பேசுகிற கார்ல் மார்க்ஸ், சமூக மாற்றத்தை பற்றி பேசுகிற கார்ல் மார்க்ஸ் கடைசியாக ஒருவனினுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லுகிறார். கார்ல் மார்க்ஸ் பிறந்த பிறகுதான் பல புதிய சிந்தனைகள் இந்த உலகத்தில் பிறந்தன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
இப்போது கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது, ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது.
இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.